என்ன டாடி தரிசனங்கள் குறிச்சு ஒரு நாள் சண்டே நம்ம மெசேஜ் கவனிச்சோம்ல, அதை ரீகால் பண்ணிடலாமா? பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா ஃபியூச்சர் நம்மளோட எதிர்காலத்தை குறிச்ச நல்ல ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். செகண்ட் பாயிண்ட், அப்போஸ்தலர் 2:11, கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமா. சோ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அவரோட மகத்துவங்களை குறிச்சு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆவியானவர் தான் நமக்கு நல்ல விஷன், கனவு, நல்ல எதிர்காலம் இத குறிச்சு தரிசனங்களை நமக்கு தர முடியும். ரொம்ப மோசம் என்ன அப்படின்னு சொன்னா, தரிசனமே இல்லாம வாழ்றதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு ஃபேஸ். என்னென்ன காரியங்கள்லாம் நம்மளோட தரிசனத்தை வந்து கெடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்மளோட டெம்பரவரி சர்க்கம்ஸ்டன்சஸ், சுத்தி இருக்கிற இப்போ தற்காலிகமா இருக்கிற நம்மளோட சூழ்நிலை வந்து நம்மளோட தரிசனத்தை வந்து கெடுத்து போடக்கூடாது. அண்ட் டிலே, இப்போ வந்து காலதாமதம் ஆகுது எனக்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு, நான் வந்து பொறுமையா இருக்க மாட்டேங்கிறேன், அந்த டிலே நிமித்தமா நான் வந்து என் தரிசனத்தை வந்து தொலைச்சு போட்டுறக்கூடாது. நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஃபால்ஸ் எவிடன்ஸ் வந்து நம்மளோட தரிசனத்தை கெடுத்து போடக்கூடாது. அதை வந்து நம்ம நம்ப கூடாது. எவ்ரி சிச்சுவேஷன் ஹாஸ் அ மார்னிங், டோன்ட் நேம் இட் பேட். எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டமானதா இருக்கணும். ஆனா அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட தரிசனத்தை இழந்து போயிடக்கூடாது. இதை என்னால செய்ய முடியாதுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. யோசேப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தனக்கு இருந்த கல்லறையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுத்தான். சிலுவையில இருந்து அவர் தான் பெர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு போய் அவரோட கல்லறையில கொண்டு போய் வைக்கிறாரு. சோ யோசேப்புக்கு வந்து ஒரு தரிசனம் இருந்துச்சு. ரிசரக்ஷன் பவர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து வந்து 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சிருவாரு, இவருக்கு வந்து இந்த 3 நாள் தான் கல்லறை தேவைப்படும், அதுக்கு மேல அவருக்கு தேவைப்படாதுன்ற நல்ல ஒரு தரிசனம் இருந்துச்சு. சோ அதனால அவர் வந்து தன்னோட கல்லறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 3 நாளைக்கு கொடுத்தாரு. நிறைய நேரம் நம்மளோட தரிசனங்களும் நம்மளோட கனவுகளும் மத்தவங்களை நம்மள வந்து வெறுக்க செய்யும். ஆனா அதுக்கு நம்ம அசரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். தரிசனங்களை குறிச்சு இன்னும் அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா HGC அபிஷியல் யூடியூப் சேனல்ல இதோட லிங்க் இருக்குது, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. God bless you.